வரலாறு காண வெற்றியை பதிவு செய்தது அனுரவின் தேசிய மக்கள் சக்தி. தூக்கி எறியப்பட்ட பாரம்பரிய கட்சிகள், முழு நாடும் அனுரவுடன் இணைவு. இம்முறை 150க்கும் மேற்பட்ட புதுமுகங்கள் பாராளுமன்றில். பாராளுமன்ற தேர்தலில் கடமையில் ஈடுபட்டிருந்த 3 உயிரிழப்பு. ஆரவாரமின்றி ஜனநாயக கடமையை நிறைவேற்றிய அனுர மக்களிடம் விடுத்த கோரிக்கை. மட்டக்களப்பில் தேர்தல் கடமைகளிலிருந்து நீக்கப்பட்ட உத்தியோகத்தர் தெரிவிக்கப்பட்ட சின்னத்திற்கு பதிலாக தான் விரும்பிய சின்னத்திற்கு புள்ளடியிட்டதால் வந்த வினை. சுமார் 17 வருடங்களின் பின் ஆனையிறவு சோதனைச் சாவடி அகற்றல். 8 மில்லியன் ரூபாய்கள் வரி நிலுவை. உரிமங்களை இழக்கப் போகும் மது உற்பத்தி நிறுவனங்கள். இலங்கையில் 12 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட எச்சரிக்கை. வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு. 2025 ஆரம்பமாகும் உலகின் முடிவு. அச்சத்தை ஏற்படுத்தும் பாபா வாங்காவின் கணிப்பு. பூமி மீது மோத வந்த விண்கல் அதிர்ச்சி கொடுத்த நாசா விஞ்ஞானிகள். உலக மக்களை பிரமிக்க வைத்த இலங்கைக்கான தங்க விருது. சுற்றுலா பயணிகளிடையே மிகவும் விரும்பத்தக்க தீவு. இலங்கைக்கு அடிக்கவிருக்கும் அதிர்ஷ்டம். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் முழு நாடும் அனுரவசமாகியுள்ளது. இதுவரை காலமும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வாக்குகளை கூட பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்த தேசிய மக்கள் சக்தி மாபெரும் சக்தியாக இம்முறை உருவெடுத்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தெரிவாகி ஜனாதிபதியாகிய அனுர நாட்டை பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே அதிரடி ஆட்டத்தை தொடங்கி ஊழல்வாதிகள், பாரம்பரிய அரசியல்வாதிகளுக்கு பேரிடியை கொடுத்து நாட்டு மக்களுக்கு ஹீரோவாக மாறத் தொடங்கினார். இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் கூட அனுர தரப்பின் பக்கம் நிற்காத பல தேர்தல் தொகுதிகள் அனுர ஜனாதிபதியான பின் நாட்டில் நிகழ்ந்த மாற்றங்களை கண்டு தேசிய மக்கள் சக்தி வசம் திரும்பியுள்ளனர். தேசிய மக்கள் சக்தியினால் விரல் காட்டப்பட்ட யார் என்றே தெரியாத, இதுவரை அரசியலில் பிரவேசிக்காத பலருக்கும் மக்கள் ஜனாதிபதி அனுரவை நம்பி பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்துள்ளனர். ஊழல்வாதிகளால் களங்கப்படுத்தப்பட்ட பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்தி பாரிய சிரமதானத்துக்கு மக்கள் தயாராக வேண்டும் என்ற கருப்பொருளில் தேசிய மக்கள் சக்தி தனது பிரச்சார பணிகளை மேற்கொண்டிருந்தது. எனினும் எதிர்பாரா விதமாக சிரமதானத்தை தாண்டி வெட்டி புதைத்தே விட்டார்கள் மக்கள் என சமூக வலைதளங்களில் சிலர் பதிவுகளை இட்டு வருகின்றனர். மஹிந்த மற்றும் ரணில் போன்றவர்களின் பழம்பெரும் பாரம்பரிய கட்சிகள் கூட இம்முறை பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. பெரும்பான்மை ஆசனங்களுடன் தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி அனுரவின் தலைமையில் இம்முறை ஆட்சி அமைக்க உள்ளமை உறுதியாகியுள்ளதாக அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கெடுப்புகள் முற்றுமுழுதாக எண்ணி முடிக்கப்படாத நிலையில் தற்போது வரை என்பிபி கட்சியானது 61.73 வீத அடிப்படையில், அதாவது 68,42,223 வாக்குகளை பெற்று 123 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 10வது நாடாளுமன்ற தேர்தல் நேற்று இடம்பெற்ற நிலையில் தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் மற்றும் 2 சிவில் உத்தியோகத்தர்கள் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இதனை தெரிவித்தார். இந்நிலையில் குறித்த 3வரும் இயற்கை மரணம் அடைந்திருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் வாக்களிப்பு நிலையத்தில் கடமையாற்றிய 33 வயதுடைய போலீஸ் உத்தியோகத்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கெஸ்பேவ போலீஸ் பிரிவில் உள்ள ஸ்ரீ சதகம் பிக்கு மடத்தின் வாக்களிப்பு நிலைய பொறுப்பு அதிகாரியாக பரிந்துரைக்கப்பட்ட பயாகல பிரதேசத்தைச் சேர்ந்த 48 வயதுடைய பெண்ணொருவர் திடீர் சுகையினம் காரணமாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். இதேவேளை கொபேகன பிரதேசத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையம் ஒன்றில் ஊழியராக கடமையாற்றிய 57 வயதுடைய நபர் திடீர் சுகையினம் காரணமாக உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்த 3வருக்கும் பிரேத பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர்கள் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றனர். இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது வாக்கை பதிவு செய்துள்ளார். மருதானை பஞ்சிகாவத்தை அபயசிங்காராமவில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றியுள்ளார். இதையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி வலுவான நாடாளுமன்றத்தை அமைக்கும் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது எனவும் மக்களுக்கு ஏற்புடையதான சட்டங்களை நிறைவேற்றி புதிய நாடாளுமன்ற கலாச்சாரத்தை உருவாக்க முடியும்
அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் மேற்கே ஒன்றிணைக்கும் ஆட்சியை அமைக்கும் என்றும் ஜனாதிபதி உறுதிபட குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் வெற்றியின் பின்னர் நாட்டில் காணப்பட்ட ஜனநாயக ரீதியிலான சுதந்திரத்தை இனிவரும் தேர்தல் காலங்களில் எதிர்பார்ப்பதாகவும், தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் மக்கள் அதை உணர்ந்துள்ளனர் என்றும் அதனையே இந்நாட்டின் தேர்தல் கலாச்சாரமாக மாற்ற எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி ஹிஸ்புல்லா பாலர் பாடசாலை வாக்களிப்பு நிலையத்தில் தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருந்த உத்தியோகத்தர் ஒருவர் உடனடியாக பணியிலிருந்து விலக்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக உதவி தேர்தல் ஆணையாளர் MP.M. சுபயான் தெரிவித்துள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த வாக்களிப்பு நிலையத்திற்கு வாக்களிக்க சென்ற வயோதிப பெண் ஒருவர் வாக்களிப்பதற்கு உதவி கோரியுள்ளார். இந்த நிலையில் அங்கு கடமையாற்றி வரும் உத்தியோகத்தர் ஒருவரை அவருக்கு உதவுமாறு வாக்குச்சாவடிக்கு பொறுப்பான தேர்தல் பொறுப்பதிகாரி பணித்துள்ளார். இதன்போது அந்த பெண் தெரிவித்த சின்னத்திற்கு பதிலாக குறித்த உத்தியோகத்தர் வேறு சின்னத்திற்கு புள்ளடிகளை கொடுத்துள்ளார். குறித்த பெண் வாக்குச்சீட்டை விரித்து பார்த்து தான் தெரிவித்த சின்னத்திற்கு புள்ளியிட்டுள்ளாரா என பார்த்தபோது வேறொரு சின்னத்திற்கு புள்ளியிட்டுள்ளமை தெரிய வந்ததை அடுத்து அங்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து அங்கு சென்ற மாவட்ட தேர்தல் திணைக்கள உதவி ஆணையாளர் உடனடியாக குறித்த உத்தியோகத்தரை கடமையிலிருந்து நீக்கி அவரை தேர்தல் திணைக்களத்துக்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர். அத்துடன் குறித்த பெண் வாக்களிக்க ஏற்பாடுகளை செய்துள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தேர்தல் திணைக்கள அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி ஆனையரவில் கடந்த 17 வருடங்களாக அமைக்கப்பட்டிருந்த சோதனைச் சாவடி அகற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திற்கான ஒரே ஒரு தரைவழியான ஆனையரவு வரலாற்று காலம் தொட்டு முக்கியத்துவம் பெற்ற இடமாகும். இலங்கை சுதந்திரமடைந்த பின்னர் 1952ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த பகுதியில் இராணுவ முகாம் அமைக்கப்பட்டு சோதனைச் சாவடியும் இயங்கி வந்தது. வரலாற்று காலம் தொட்டு போர் மற்றும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஆனையரவினை 2000 ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து இராணுவ முகாமும் சோதனைச் சாவடியும் அகற்றப்பட்டன. இறுதி போர் நடவடிக்கையின் போது ஆனையரவை 2008ஆம் ஆண்டு இராணுவம் மீள கைப்பற்றியிருந்தது. இதன் பின்னர் 17 வருடங்களாக இயங்கி வந்த சோதனைச் சாவடியே தற்போது அகற்றப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. WM மெண்டிஸ் அண்ட் கோ லிமிடெட் உள்ளிட்ட 5 முன்னணி மதுபான உற்பத்தி நிறுவனங்கள் தமது மதுபான உற்பத்தி உரிமங்களை இழக்கும் அபாயத்தை எதிர்கொள்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2024 நவம்பர் 30ஆம் திகதிக்குள் குறித்த நிறுவனங்களின் 8.5 பில்லியன் திரட்டப்பட்ட வரி நிலுவைத் தொகையை தீர்க்கப்படாவிட்டால் இந்த ஆபத்தை குறித்த நிறுவனங்கள் எதிர்கொள்ளக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகையில் மெண்டிஸ் நிறுவனமே ஆகக்கூடிய ரூபாயை வரியாக செலுத்த வேண்டியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திரைசேரியின் அறிவுறுத்தல்களை தொடர்ந்து மதுவரி திணைக்களம் இந்த மாத ஆரம்பத்தில் புதிய எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் நாட்டில் 5 பெரிய அளவிலான மதுபானங்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களே இந்த மாத இறுதியில் தங்கள் வரி நிலுவைத் தொகையை தீர்க்க வேண்டும் என்று நினைவூட்டப்பட்டுள்ளது. களுத்துறையின் சினர்ஜி டிஸ்டிலர்ஸ், குருநாகலையின் வயம்ப டிஸ்டிலர்ஸ், இங்கிலாந்து டிஸ்டிலர்ஸ், ஹிங்குரான டிஸ்டிலர்ஸ் மற்றும் WM மெண்டிஸ் அண்ட் கோ என்பனவே அந்த நிறுவனங்களாகும். முன்னதாக 6வது உற்பத்தியாளரான ரந்தனிகல டிஸ்டிலர்ஸின் லங்கா லிமிடெட் அண்மையில் மதுவரி திணைக்களத்திற்கு தமது நிலுவைத் தொகையை செலுத்தியுள்ளது. இலங்கையில் தற்போது நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக 12 மாவட்டங்களுக்கு கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி மத்திய, ஊவா, சப்ரமுக மற்றும் தென் மாகாணங்களிலும் களுத்துறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் கடுமையான இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறியுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பல்கேரிய நாட்டவரான பாபா வாங்காவின் கணிப்புகள் பல நிகழ்ந்துள்ள நிலையில் தற்போது அவரின் எதிர்காலம் குறித்த சில கணிப்புகள் வெளியாகியுள்ளன. கொரோனா போன்ற மிகப்பெரிய தொற்று நோய் ஒன்று சைபீரியாவில் தோன்றும் எனவும், வெப்பநிலை வீழ்ச்சியால் இந்தியாவில் பஞ்சம் ஏற்படும் எனவும், இதனால் வெட்டுக்கிளி கூட்டம் உள்ளே புகுந்து நாசத்தை ஏற்படுத்தும் எனவும், இரட்டை கோபுர தாக்குதல், சுனாமி, ரஷ்ய ஜனாதிபதி புடின் மீதான தாக்குதல் என இவர் பல கணிப்புகளை செய்துள்ளார். இதனால் இவரின் கணிப்புகள் மீது உலகின் கவனம் எப்போதும் உள்ளது. அந்த வகையில் உலகத்தின் முடிவை ஏற்படுத்தும் பல நிகழ்வுகள் 2025ஆம் ஆண்டில் ஆரம்பமாகும் என அவர் கணித்துள்ளார். தொடர்ச்சியான பேரழிவுகள் மற்றும் மோதல்கள் மனித வரலாற்றையே மாற்றிவிடும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலகின் முடிவுகள் 2025 துவங்கினாலும் மனித இனம் 5079 வரை முற்றிலுமாக அழியாது. அதாவது பிரச்சனைகளும் சவால்களும் எழுந்தாலும் சில மனித நாகரிகங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு நீடிக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பாவில் ஒரு பெரிய போர் உருவாகும் என பாபா கணித்துள்ளதால் ஐரோப்பிய நாடுகளில் பல்வேறு குழப்பங்கள்
குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகளும் பெரிய போருக்கு வழிவகுக்கலாம் என கருதப்படுகிறது. 2043 ஆண்டுகளில் ஐரோப்பா முழுவதும் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வந்துவிடும். 2076 ஆண்டுகளில் உலகின் மீண்டும் கம்யூனிச ஆட்சி உருவாகும். இறுதியாக 5079 இயற்கை பேரழிவு ஒன்று காரணமாக உலகம் அழியக்கூடும். இந்த அழிவும் மனிதனால் உருவாக்கப்படும் ஒன்றாக இருக்காது. அது இயற்கை நிகழ்வொன்றால் ஏற்படும் என்றும் மனித இனம் 2025 ஏலியன் சந்திப்புகளை ஏற்படுத்தும் என பாபா வாங்கா கணித்துள்ளார். சூரியனை சுற்றி வரும் ஸ்பேஸ் ராக் அபோப்ஹிஸ் என்ற விண்கல் ஒன்று பூமிக்கு அருகில் வருவதாக நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்திருந்தனர். இந்த விண்கல் 450x170 மீட்டர் அளவு கொண்டதாகவும் இது பூமி மீது மோதி விழுந்தால் சுமார் 100 அணுகுண்டுகள் பூமியில் வெடித்த சேதத்தை ஏற்படுத்தும் எனவும் குறிப்பிடப்பட்டது. குழப்பத்தின் கடவுள் என விஞ்ஞானிகளால் வர்ணிக்கப்படும் இந்த விண்கல் பூமியிலிருந்து சுமார் 19,000 மைல்கள் தூரத்தில் கடந்து செல்லும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விண்கல்லை நாசா விஞ்ஞானிகள் கடந்த 2004 ஆண்டை கண்டறிந்து விட்டதாகவும், ஆனால் கடந்த 20 வருடங்களாக விஞ்ஞானிகளுக்கு இது பெரும் தலைவலியாக மாறியுள்ளதாகவும் என குறிப்பிட்டுள்ளனர். இந்த விண்கல் பூமிக்கு அருகில் வந்து செல்லும் எனவும் புவியீர்ப்பு விசை இருந்தும் இது பூமியின் மீது விழாது எனவும் விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர். இந்த விண்கல் அடுத்த 100 வருடங்களிலும் பூமி மீது விழாது என தெரிவிக்கப்பட்டதுடன் அந்த விண்கலின் பாதை மாறினால் எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கலாம் என நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். அபோபிஸ் விண்கலம் பூமியின் ஈர்ப்பு விசையை கடந்து சென்றால் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் சிறுகோள் விஞ்ஞானி ரொனால்ட் லூயிஸ் அவரின் தலைமையிலான ஆராய்ச்சி குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டின் உலக சுற்றுலா பயணிகளுக்கிடையே மிகவும் விரும்பத்தக்க தீவு நாடாக இலங்கைக்கு தங்க விருது வழங்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் லண்டன் நகரில் இடம்பெற்ற வண்டர்லஸ்ட் லீடர் டிராவல் அவார்ட்ஸ் 2024 இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த தரப்படுத்தலில் இலங்கை 8வது இடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இலங்கையை மோஸ்ட் டிசைரபிள் ஐலாண்ட் பெயரிடுவதற்கு 2 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். இந்திய பெருங்கடலின் முத்து என்ற வகையில் சுற்றுலா பயணிகளுக்கிடையே மிகவும் பிரபலமான தீவுகளில் ஒன்றாக இலங்கை சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள புரதான இடங்களில் குறிப்பாக சிகிரியா, தம்புள்ள குகை, அனுராதபுரம் மற்றும் பொலனறுவை புரதான இடிபாடுகள் சுற்றுலா பயணிகளிடையே மிகவும் பிரபலமான இடங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் விருதுகளில் 2வது இடத்தை தாய்வானும் 3வது இடத்தை போர்ட்டோரிகோவும் பெற்றுள்ளது. சர்வதேச ரீதியாக 22 பிரிவுகளில் நடைபெற்ற தரப்படுத்தலுக்கு 3 மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வாக்களித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது சுற்றுலா பிரயாணிகளின் இலங்கைக்கான வருகையை மேலும் உற்சாகப்படுத்தும் எனவும் அதன் மூலம் அந்நிய செலாவணிகள் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது நாட்டின் பொருளாதார நிலைமைக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கும் ஓர் செயற்பாடாகும். வரலாறு காண வெற்றியை பதிவு செய்தது அனுரவின் தேசிய மக்கள் சக்தி. தூக்கி எறியப்பட்ட பாரம்பரிய கட்சிகள், முழு நாடும் அனுரவுடன் இணைவு. இம்முறை 150க்கும் மேற்பட்ட புதுமுகங்கள் பாராளுமன்றில். பாராளுமன்ற தேர்தலில் கடமையில் ஈடுபட்டிருந்த 3 உயிரிழப்பு. ஆரவாரமின்றி ஜனநாயக கடமையை நிறைவேற்றிய அனுர மக்களிடம் விடுத்த கோரிக்கை. மட்டக்களப்பில் தேர்தல் கடமைகளிலிருந்து நீக்கப்பட்ட உத்தியோகத்தர் தெரிவிக்கப்பட்ட சின்னத்திற்கு பதிலாக தான் விரும்பிய சின்னத்திற்கு புள்ளடியிட்டதால் வந்த வினை. சுமார் 17 வருடங்களின் பின் ஆனையிறவு சோதனை சாவடி அகற்றல். 8 மில்லியன் ரூபாய்கள் வரி நிலுவை. உரிமங்களை இழக்கப் போகும் மது உற்பத்தி நிறுவனங்கள். இலங்கையில் 12 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட எச்சரிக்கை. வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு. 2025 ஆரம்பமாகும் உலகின் முடிவு. அச்சத்தை ஏற்படுத்தும் பாபா வாங்காவின் கணிப்பு. பூமி மீது மோத வந்த விண்கல் அதிர்ச்சி கொடுத்த நாசா விஞ்ஞானிகள். உலக மக்களை பிரமிக்க வைத்த இலங்கைக்கான தங்க விருது. சுற்றுலா பயணிகளிடையே மிகவும் விரும்பத்தக்க தீவு. இலங்கைக்கு அடிக்கவிருக்கும் அதிர்ஷ்டம்.